நேற்று என்னுடைய அத்தை பிரதமர் அவர்களை சந்திச்சு ஒரு 92 வயது அவங்களுக்கு. ஆனால் பிரதமரை சந்திக்கணும் சொல்லிட்டு எங்கள் அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவங்க கை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு ரூலிங் கட்சி இருக்குது உங்களுக்கு திமுக. யார் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ அவங்க வீட்லேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். திமுக ஆட்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். பாஜக ஒரு காலத்தில் பாஜக சொல்லும்போது நீங்கள் யாருமே முன்னாடி வரமாட்டீங்க. இன்னைக்கு பாஜகனா ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸாக இருக்குது. ஸோ பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்கு. பாஜக சொல்லும்போது அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சின்ன பையன் எல்லாருக்கும் இருக்குது. ஐயையோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னத்தான் வெடிக்க போகிறாரு, என்னத்தான் சொல்ல போகிறாரு. காயத்ரி ரகுராம் அதிமுக சரிங்க, அதுக்கு ஒன்றும் நினைக்கல. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்க? இருங்க ஆமாங்க. இல்லை, நான் பங்கு எடுக்கல. ஏன்னா நிறைய வேலை எனக்கு இங்கே இருக்குது. ஸோ நான் பங்கு எடுக்கிறதுக்காக ராமர் கோயிலுக்கு போகலை. ஆனால் உண்மையிலேயே நம்ம நாட்டில் பல ஆண்டுகளாக ஒரு கிட்டத்தட்ட 500 வருடங்களாக காத்துட்ருக்கோம் ராமர் மறுபடியும் வர மாட்டாரனா. இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கி ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியா முழுவதும் இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது. இது முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த ராம் மந்திர் நம்ம சொல்கிறோம். அது இருக்குது. நீங்கள் அயோத்தியாலேயே பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இல்லை வேறு மதத்தில் சார்ந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் விளக்கேற்றிட்டு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இந்தியர்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அவங்க இதை கொண்டாடிட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. நேற்று என்னுடைய அத்தை பிரதமர் அவர்களை சந்தித்து ஒரு 92 வயது அவங்களுக்கு. ஆனால் பிரதமரை சந்திக்கணும் சொல்லிட்டு எங்கள் அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவங்க கை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு? பெண்களுக்கு பாதுகாப்பு ரூலிங் கட்சி இருக்குது உங்களுக்கு திமுக எம்எல்ஏவுடைய அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு. அவள் வெளியே தனக்கு விழுந்த அடி பர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா. அவங்க யார் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ அவங்க வீட்லேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? சர்வே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சர்வேலேயே தெரியும். விழுப்புரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் 2 குழந்தைங்க 10ஆவது கிளாஸில் படிக்கிற பெண்களுக்கு ஒரு ஸ்கூலோடைய ஆசிரியரே தவறான முறையில் நடந்திருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மிரட்டலெல்லாம் போகுது. நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லைன்னா மிரட்டுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு மட்டுமில்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். கருணாநிதி அவருடைய பிரச்சனை நீங்கள் பார்த்துட்டீங்க. இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலே ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு? அவங்க கட்சியில் இருக்கிற வீட்லேயே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு. முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? இல்லை ஒரு ஆறுதல் தெரிவிச்சாரா? இல்லை இது நடந்தது தவறு, அப்படி நடந்திருக்கக்கூடாது, அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா? எதுவுமே சொல்லலை. நடக்குதா நடக்கட்டும், போலீஸ் நம்ம கையில் தானே இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அப்படி தான் பார்த்துட்ருக்காங்கன்னு தர. இது வரைக்கும் நீங்கள் முதலமைச்சர் அவர்கள் வெளியே பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இது பாக்ஸோல தானே வரும், உங்களுக்கு சிறுமி தானே, மகளிர் இது தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ பாக்ஸோல வரும்போது நாங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் இதில் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 கேசஸ் வரும். அந்த 100 கேசஸ் வரும்போது எனக்கு கீழே 5 மாநிலங்கள் இருக்குது. அந்த 5 மாநிலங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு
கிட்டத்தட்ட ஒரு 100 கேசஸ் எனக்கு வந்துடும். அந்த 100 கேசஸ்லேருந்து எங்களுக்குன்னா ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டிலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அந்த எல்லாமே அப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு அதில் பல கேசஸ் கொஞ்சம் பொய்யான கேசஸ் இருக்கும். பல கேசஸ் வந்து சிலது வந்து சும்மா வந்து ஒரு பழி வாங்குற முறையில் தான் சில கேசஸ் இருக்கும். ஸோ உண்மையான கேசஸ் எடுத்துகிட்டு அது மட்டும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஆக்ஷன் எடுக்கிறோம். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு மாதிரி வட இந்தியாவிலேயும் பிரச்சனை இருக்குது. டேட்டா படி வந்து வட இந்தியாவில் பீகாரில் தான் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் கேசஸ் உங்களுக்கு வட இந்தியாவை விட உங்களுக்கு மேக்ஸிமம் கேசஸ் எங்களுக்கு வர மேக்ஸிமம் கேசஸ் பீகார், ஆந்திர பிரதேஷ், இது 2 தான் மேக்ஸிமம் கேசஸ் வரும். அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் இருக்கு. பட் எங்களுக்கு வர நான் வந்து ஒரு உறுப்பினராக சொல்கிறேன், எங்களுக்கு வர கேசஸ் சொல்கிறேன். எங்களுக்கு வர கேசஸில் தான் மட்டும்தான் பேச முடியும். ஒரு நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் உறுப்பினராக என்னால் அது மட்டும் தான் பேச முடியும். ஸோ எங்களுக்கு வர கேசஸ் ஸ்பெஷலி எனக்கு வர கேஸ் இதான். பீகார் எனக்கு கீழே இருக்குது. ஸோ எனக்கு மேக்ஸிமம் வர கேசஸ் வந்து பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இப்போ தற்போது 18 வயசு ஆயிடுச்சு. இப்போ மகளிர் ஆணையம் அந்த கேஸ் வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை போலீஸ் ஒரு கேஸ் எடுத்துட்டுச்சுன்னா அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சுன்னா கமிஷன் உள்ள நுழைய முடியாது. வி ஹேவ் சர்டன் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். கேஸ் எடுக்கலைன்னா ஆணையம் வந்து முன்னாடி வந்து வி ஹேவ் டு டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் வி ஹேவ் டு டெல் தி போலீஸ் நீங்கள் அந்த கேஸ் எடுத்துக்கணும். அது மாதிரி நிறுவனங்கள்லையும் இந்த அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும், தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், ஆஃபீஸ் லெவலில் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறைய கேசஸ் வருது எங்களுக்கு. அந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் நிறைய வருது. அது எல்லாமே நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு தான் வரோம். நேற்று கோயில் க்ளீன் பண்ணும்போது மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டு அந்த பொண்ணு மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணலன்னா பிஜேபி வந்து கையில் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் மதியானம் 12 மணிக்கு மேலே அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால பிஜேபி கண்டு தமிழக அரசு பயந்துக்கிச்சாங்க. கண்டிப்பாக பயம் இருக்குல்ல. இன்னைக்கு பாஜக ஒரு காலத்தில் பாஜக சொல்லும்போது நீங்கள் யாருமே முன்னாடி வரமாட்டீங்க. இன்றைக்கி பாஜகனா ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸாக இருக்குது. ஸோ பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி ஒப்போசிஷன் யாருன்னா பாஜகனா அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்கள் ஒரு பட்டியல் எடுக்கும்போது யார் எந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போது அதில் பாஜக பேர் இருக்குல்ல. பல இடத்துல பாஜக வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் we have grown. ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து பாஜக இருக்குது. ஸோ பாஜக சொல்லும்போது அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்குது. ஐயையோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னத்தான் வெடிக்க போகிறாரு, என்னத்தான் சொல்ல போகிறாரு. ஸோ அந்த பயம் இருக்குது. அந்த பயம் நல்லது. அதிமுகவுடைய தோல்விக்கு காரணம் பிஜேபி தான். பிஜேபியோட அலைன்ஸ் வச்சனால தான் வந்து அலையன்ஸ் விஷயத்தில் நான் எதுவுமே பேச முடியாது. அது வந்து டெல்லியிலேருந்து பேசுவாங்க, இல்லைனா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. வந்து பிஜேபி இருக்குன்னு சொல்லி ரெண்டாவது கட்சி அதை நாங்கள் சொல்லிக்கிறோம். அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அதை சொல்லிக்கிறதுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபியோட அதான் சொல்கிறேன், அவங்கள பற்றி என்னால் பேச முடியாது. அந்த பொசிஷனில் நான் இல்லை. நான் கட்சி சார்பாக அவ்வளோ விஷயங்கள் பேச முடியாது. அது டெல்லியிலேருந்து பேசுவாங்க, இல்லைன்னா மாநில தலைவர் பேசுவார். காயத்ரி ரகுராம் வந்து இப்போ அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. சரிங்க, அதுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன ஒன்றும் நினைக்கல. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நீங்கள் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு? ஐயோ, இது ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எனக்கு இது வந்துட்டு தான் இருக்கும். தேர்தல் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி தலைவர் நட்டாஜியும் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னோட முடிவாக இருக்கும். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரே விருப்பம் 2024 ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு காத்துட்ருக்கு. அதுக்காக எங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியும். பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.